சரியான பஸ் எதுன்றது தெரியறதுலையும் யாரு அல்லாஹ் நேர்வழி காட்டணும். சரியான பஸ் எது அதை தெரியறதுல அல்லாஹ் நேர்வழி காட்டணும். நாம ஒரு விஷயத்தை தேடி போறோம், எது எந்த இடத்துல கிடைக்கும்ங்கிறத அல்லாஹ் நேர்வழி காட்டணும். நாம் எதை தேடுகிறோமோ அது நமக்கு எளிதாக கிடைப்பது அல்லாஹ் தருகிற ஹிதாயத்து. ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுறாங்க, அல்லாஹ் ஹிதாயத்து தரணும், அல்லாஹ் நல்ல வழி காட்டணும். அதே போல ஒரு பையனுக்கு நல்ல பெண்ணு தேடுறாங்க, அல்லாஹ் ஹிதாயத்து தரணும். அதே போல ஒரு நல்ல வேலைக்காரர் வேண்டும், அல்லாஹ் ஹிதாயத்து தர வேண்டும். ஒரு காரியத்தை திட்டமிடுகிற போது அல்லாஹ் ஹிதாயத்து தர வேண்டும். ஹிதாயத் என்பதுதான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கீழே அனுப்பும் போதே அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை சொல்லித்தான் அனுப்பினான். நீங்க போங்க, என் ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க, என்னுடைய ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க. ஃபமன் தபிய ஹுதாய, யாரின் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இது ஒன்று வைங்க. ஃபாத்திஹா சூரா குர்ஆனுடைய முதல் அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்ன? ஃபாத்திஹா சூரா அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்னங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹுவுக்கே உரியது. அர் ரஹ்மான் அவன் அன்பானவன், அர் ரஹீம் அவன் அருளாளவன், மாலிகி யௌமித்தீன் அவன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி. ஈயாக்க நஅபுது இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வையாக்க நஸ்தஈன் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கேட்கிறோம். அதுக்கு அடுத்து என்னங்க? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா. ஃபாத்திஹா சூராவுடைய மைய கருத்தே இதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதிலெல்லாம் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக. இப்போ ஃபாத்திஹா சூராவினுடைய பிரதான நோக்கமே நாம் அல்லாஹ் இடத்திலே நேர்வழி கேட்பதுதான். காலையில் எந்திரிச்சோன்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. நீங்கள் பாருங்க, ஷாஃபி மதுஹபில் குனூத் ஓதுவாங்க, அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத். அதுதான் ஃபர்ஸ்ட் வாக்கியம். யா அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களில் எங்களையும் சேர்த்து எங்களுக்கும் நேர்வழி தருவாயாக. நேர்வழி பெறுதல் என்பதுதான் முக்கியம். இந்த ஃபாத்திஹா சூரால கவனிங்க, இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தல. அதுக்கப்புறம் அந்த நேர்வழிக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், வரலாறு வருகிறது அந்த இடத்தில். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்,